ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி பண்ணலாம். இது புட்டு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் 5 வெங்காயத்தோட நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் பச்சையாக. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நான் கருப்பு கொண்டக்கடலையில் பண்ணுறேன். கொண்டக்கடலை 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி முழுங்கிடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 8 to 10 விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் பேஸ்ட்டில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மஷியாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் குக் ஆனால் போதும். இப்போ 1 by 1 மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஆல்ரெடி சென்னா வேக வச்ச தண்ணி இருக்கே இல்லையா, சென்னா ஸ்டாக் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் மசாலா ஆட் பண்ணது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இந்த மசாலா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சைடில். இப்போ மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு வாசனைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சென்னா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே கொட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.